மரகாணி. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கள்ளி என்று சொல்வார்களே. ஐயா, ஒரு தாய்க்கு 2 குழந்தை இருந்தார். ஒரு குழந்தை உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கேன், இன்னொரு குழந்தை பக்கத்தில் இருக்கான் என்று மனதை தேத்திக் கொள்ளுவார். நான் வச்சிருக்கிறது 1 கருவேப்பிலை கொத்து மாதிரி உங்களை அனுப்பி அனுப்புனேன். இவன் எங்கே இருப்பா? நீங்களாம் வந்துட்டீங்களே, என் குழந்தை எங்கேயா? என் குழந்தை லோகிநாதன் எங்கே? போதும் போதும், சும்மா நிறுத்துங்க. என்னமோ அதிசயமா குழந்தை பெற்றுட்டவா மாதிரி அழுதுண்டே இருக்கேள். நீங்க பெற்ற குழந்தை தானே? முதலா காட்டுக்கு போறான்ல, சரி, அவளுக்கு ஒருபடி சாதம் கூட கொடுத்து விடாம பெருங்கையோட அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப போய் அக்கறையா என் குழந்தை கேட்கிற வாசமான வார்த்தையப்பா. நான் என்ன அவ்வளோ ஒரு கல்லஞ்சக்காரின்னு நான் நினைச்சீங்க? இல்லை இல்லையா, அவர்கள் சாப்பிட பின்புதான் நான் சாப்பிட வேண்டும் என்று சூழ்நிலை இருக்கும்போது நான் எப்படியா கொடுப்பேன்? பசியால் களைத்தே மகன் பசிக்குது என்று சொன்னவுடன் தாங்கள் ஏதாவது கொடுத்தீர்களா? என் குழந்தை வாங்கி சாப்பிட்டாங்க. மாமி, நீங்க தான் குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னா நாங்க அவனை சும்மா விட்டுருவோமா? சரி, நாங்கெல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட கொஞ்சம் நேரம் வந்துடுது. நாங்கெல்லாம் கட்டமுது கொண்டு போய் கட்டமுத பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். குழந்தை எங்களை பார்த்துட்டே இருந்தான், பாவமா இருந்துச்சு. அம்பிங்க வாடா உட்கார்றா, நாங்க ஆளுக்கு கொஞ்சம் கட்டமுதர வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னோம். வாங்க மாட்டானேப்பா, சத்தியத்துக்கு பங்கம் என்று சொல்லியிருப்பானே. மறுத்துட்டான். தோழன்மார்களே, பத்தியம் தவறினால் பால் உடம்பு தான் கெட்டு போயிடும், சத்தியம் தவறினால் வாழ்க்கையே கெட்டு போயிடும். நீங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஓடுகிற ஆதிகங்கை என்ற கங்கையில காலகண்டர் தாத்தா 3 கை ஜலம் தான் சாப்பிட சொன்னார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சு கரம் குழந்தைக்கு காடு கரையில போய் ஜலம் அருந்தி பழக்கம் இல்லை. அப்ப போய் ஜலத்தை அள்ளுனான் பாருங்க, எரிக்க பிடிக்க தெரியாம சலம் ஒழுகின்றது. ஆமா, 2வது கரத்தை அள்ளுனா சலம் ஒழுகின்றது. அப்பத்தான் நான் சொன்னேன், ஏண்டா சிரமப்பட்டு இருக்கா? அருமையா நீ பேசாம வாயை திறந்துன்று, நான் அள்ளி உன் வாயில வைக்கிறேன். வாயில ஊத்துனா அவ வாயில வைக்கிறேன். அப்பதான் சொன்னா, நீங்க உங்க கரத்தாலே சாப்பிட்டால் சத்தியத்துக்கு பங்கு வந்துடும், என் கரத்தாலே சாப்பிடணும்னு தாத்தா சொல்லிண்டார் அப்படின்னு சொல்லிண்டா. மாமி வாங்க மாமி, முடிஞ்சிச்சு அவங்க மண்டையை போடுங்க. வலிதி செய்த பீமன் வலிதி செய்த மறைக்காமல் எங்கள் மகள் ஊகிகள் இன்னும் மரகாணி. மாமி, மேல வனாந்தரத்துக்கு 2 வழிகள், ஒன்று நேர்வழி, இன்னொன்று சுற்று வழி. இந்த நேர்வழியில நாங்கெல்லாம் வந்துட்டோம். சுற்று வழியில உங்க குழந்தை சுகமா வந்துட்டு வருகிறார்கள். சேச்சு வர்றா, வெங்குடு வர்றா, சுப்பு வர்றா, நாராயண் வர்றா, ஆனந்த் வர்றா, கோபால வர்றா. கோயந்தா கோயந்தா ஏண்டா அவசரமா பேசிக்கிட்டு இருக்கிற? கோவிந்தன் கூட வரான், கோவிந்தனும் கூட வர்றான்னு சொல்லு. நீங்க பேசுகிற பேச்சும் நீங்க முழிக்கிற மொழியும் பார்த்தால் ஏதோ நடந்திருக்கு. என்னிடம் சொல்லக்கூடாது என்று நன்றாக தெரியுதையா? நன்றாக நடந்ததே சொல்லுங்கள், நடந்ததே சொல்லுங்கள், சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள் சமுதுகள் குறையாமல் சேகரித்தானா, கட்டுசுமை கட்டினானா, காசிகைத்தானா. குறையாமல் சேகரித்தானா குறையாமல் சேகரித்தானா ஆக முடியாமலே பின்னல்வரா, கோபமில்லாதே அன்பருதான். நடந்தவனே சொல்லுங்கள், அங்கே நடந்தவனே சொல்லுங்கள். தங்களை செஞ்சவனை நம்பி வந்தானா, அகலத்தாலே வேறு கனவிருந்தானா. தங்களை தைடமின்றி நம்பி வந்தானா தங்களை தைடமின்றி நம்பி வந்தானா ஐயாவன் உங்கள் பின்னல் வரானா, என்ன விஷயமென்று யாரறிவேன். நடந்தவனே சொல்லுங்கள், அங்கே உண்டவனே சொல்லுங்கள். சொல்லுங்கள் இருவரும் நில்லுங்கள், உங்க கால்களில் விழுகிறேன், அப்பவாது சொல்லுங்கள். மாமி உங்க மகன் அழுகிறீங்களே, ஆமா வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆமா, உங்க மகனை பார்க்கவே இல்லையேன்னா இன்னும் பார்க்கல. எங்களோட தானே வந்தேன். இந்த வச்சிருக்கேன் பாருங்க உங்க மகனை. கேட்குறேன். உன் பேர் என்னப்பா? சபரி. ஐயப்பனுடைய பேர். என் குழந்தை லோகிதாசன் தான். இரு இரு இரு. உங்கள் அப்பா பேர் என்ன ஐயா? ரமேஷ்குமார். அம்மா பேர் ஜெயந்தி. அப்ப ஹரிச்சந்திரன் குழந்தை கிடையாது. ஹரிச்சந்திரன் குழந்தை தேவதாசன் லோகிதாசன் தான். ஜெயந்திக்கு பிறந்த குழந்தை அது. ஆனால் ஜெயந்திக்கு ரமேஷுக்கு பிறந்த குழந்தை. இருப்பா, பிறந்த குழந்தை தான். வழி என்னங்க, பெற்றால் தான் குழந்தை கிடையாது. இதுவும் என்னுடைய குழந்தை தான். ஆனால் லோகிதாசன் இல்லைல்லப்பா. வாடா மாமி கொஞ்சம் போடுங்க மாமி. இங்கிட்டு பா. மாமி வந்து நல்லவா பத்தியா நோக்கு எவ்வளவு அறிவுரை புத்தியெல்லாம் சொன்னா பத்தியா. இவன் வந்து திருட்டு தாய்லி உன்னை கெடுத்து குட்டியை வச்சு ஆக்கி போடுவான். ஓடி போயிரு. ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கு பிறந்த பிள்ளை சந்திரமதியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எம் சுகுணா அவர்களுக்கு கோவில் கணாபுரைச் சேர்ந்த விஓ குமாரவடிவேல் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எங்களுக்கு இல்லையா? அன்பளிப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவளா கொடுத்தா அன்பளிப்பு, நீயா கேட்டு வாங்கினீங்கன்னா பிச்சை. ஐயா சீக்கிரமாக சொல்லுங்களப்பா, என் குழந்தை காணவில்லை என்று மனம் ஆதங்கத்தில் ஏதேதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் ஐயா. சீக்கிரமாக சொல்லுங்கள் ஐயா. மாமி சொல்லப்பா. நாங்கள் இவ்வளவு நேரமாக 2 பேரும் சொல்கிறோமே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே புரியலப்பா. எப்படி புரியும்? நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அதான் விழிச்சுட்டு இருக்கோம். அப்போ வேணா நாளைக்கு வேணா இந்த நாள் வச்சுக்குவோம். மாமி ஆ, துக்கமான செய்தி சந்தோஷமான செய்தி திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் குழந்தை அதோ வர்றான் இதோ வர்றான்னு 2 பேரும் சொல்ல தெரியாம தத்து முத்துன்னு உளறின்னு இருக்க மாமி. அந்த தெற்பை கொய்ய போன இடத்துல உங்க குழந்தை நாக சர்ப்பம் தீண்டி அதே இல்லை, இடத்துல நான் நம்ப மாட்டேன். என் குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை? தவம் இருந்த குழந்தை நாகம் தீண்டாதையா. அது நல்லவர்களை ஒண்ணுமே செய்யாது. ஏதோ நீங்க பொய் சொல்றீங்க. என் குழந்தைக்கு எதுவுமே ஆகலப்பா, நீங்க பொய் சொல்றீங்க. மாமி உங்கள் குழந்தை மேல உள்ள பாசத்தினால நீங்க அப்படி நினைச்சுருக்கேள் பேசுறீர்கள் மாமி. நீங்கள் வழங்கக்கூடிய காசி விஸ்வநாதன் சத்தியமா உங்கள் குழந்தை மேல வனாந்திரத்துல நாக சர்ப்பம் தீண்டி இறந்தார். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வீனா ஐயோ நான் என்ன செய்வேன்? பாலா 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 குழந்தை. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வீனா பாலா பால குழந்தை ஐயோ என்ன செய்வீனா ஐயோ துணையால் வெந்த நாளைந்து. ஐயோ நான் என்ன செய்வேன்?
மகனே, என்னை விட்டு போய்விட்டு என்னை விட்டு போக உனக்கு மனம் எப்படியடா வந்தது? அம்மா அம்மா, தாங்கள் கலங்க வேண்டாம், தாங்கள் வருந்த வேண்டாம், நான் இருக்கிறேடம்மா என்று சொல்வாயடா மகனே. நீயே போன பின்பு தாயை சீதல முத்தமாதி இந்த உயிர் எனக்கு வேண்டாமா? நடப்போனமாக இந்த 2 வருடமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வேணாம். உன் தந்தை வந்து கேட்டார், நான் என்னடா பதில் சொல்வேன்? நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இனி என் அம்மா என்று யாரடா என்னை அழைக்க போறார்கள் மகனே? இறந்தாயோ மகனே பாம்பாய், என்னையும் தெருவில் விட்டு மறந்தாயோ எனக்கு சொன்ன மனதிட உறுதியில் தான் மகனே மகனே மகனே. இறந்தாயோ மகனே, பாம்பாய் மறந்தாயோ மகனே, மகனே மகனே மகனே. அப்பா மகனி பாம்பு, ஐயோ மகனி பாம்பு, அரவத்தா இரள் தாயோட மகனே. எள்ளு நாள் செய்வேனடா, எப்படி வாழ்வேண்டா, மகனே மகனே. நில்லா படகானி மகனே. ஐயா, நாடு இழந்தோ நகரி இழந்தோ அதற்கு கூட நான் வருந்தவில்லை மகனே. உன்னையும் என்னையும் உன் தந்தை வேதியிடம் நம்மளை விட்டு போடாரு, அதற்கு கூட நான் கலங்கவில்லை. நெருப்பை சொத்துக்கள் சேகரிக்க போகும்போது அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசி என்று சொன்ன மகனே, நான் பாவியடா, நான் பாவி. உனக்கு ஒரு முடி அன்னம் கொடுக்காத பாவியானேடால் காட்டில் அருவாளம் ஆண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் என் ஆடி நரம்பெல்லாம் துடிக்கிறது. 10 மாதம் பெத்த வயிறு பத்தி எறியடா மகனே. என்ன சொல்லி அழுவது ஒன்றும் புரியவில்லை, என்ன சொல்லி அழுவது ஒன்றும் புரியவில்லை. நான் பிறக்கும் போது இருந்த கண்ணீர் என்ன சொல்லி அழுவது ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்லி அழுவது ஒன்றும் புரியவில்லை.
அப்பேற்பட்ட குழந்தையடா மகனே, நீ ஒரு சாதாரண குழந்தையா இல்லடா. தேவர்கள் மூவர்கள் உனக்கு தேவதாசன் என்று பெயர் சுட்டி வளர்த்து வந்தேன். இந்த நாட்டாளவே பிறந்தவனடா, இந்த நாட்டுக்காகவே நீ பிறந்தவனடா. இந்த கோயில் கன்றாபுரியில் உனக்காகவே வாழ்ந்தவனடா. நாடாள பிறந்தவனே என் மகனே, நதியேற்று போனேடா பொன்மகனே. நாடாள பிறந்தவனே என் மகனே, நதியேற்று போனேடா பொன்மகனே. கிடைக்காத தெள்ளமுதே ஓடி வந்து பார்க்க வேண்டும் என் மகனே. நாடாள பிறந்தவனே என் மகனே. கொண்டு வருகின்றேன் சொல்லி சென்னை என் மகள், பாம்புக்கு பலியானான் பாடகனா, மரதவித்து வாடுகிறேன். நாடாள பிறந்தவனே என் மகனே, நதியேற்று போடுகிறேன். நாடு போட்டு பிறந்தவனே நான் பெற்றெழுகிறேனே, நாடு போட்டு பிறந்தவனே நான் பெற்றெழுகிறேனே. தேடை கிடைக்காத தெள்ளமுதே ஓடி வந்து பார்க்க வேண்டும் என் மகனே. நாடாள பிறந்தவனே என் மகனே, நாடிட்டு போனேடா பொன்மகனே. போனதடா கோமகனே. இப்படியே அழுது கொண்டு இருந்தாள். அந்தன சிறுவர்களை கேட்டு என் குழந்தை எங்கே இருக்கான் என்ற செய்தியை கேட்டு வேதியிடம் சென்று விடை பெற்று என் குழந்தையை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அப்பா, அந்தன சிறுவர்களை சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்பா. மாமி, நீங்க ஆண்டாண்டு காலம் அழுது படம்னாலும் நீ மாண்டவன் திரும்பி வரவா போகிறான். ஆகையினால் உங்கள் மகனை பார்த்து நல்லடக்கம் செய்து விடுங்கள் மாமி. என் குழந்தை சாகும் தருவாயில் ஏதாவது உங்களிடம் சொன்னானாப்பா? மாமி, ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் மாமி. என்ன வார்த்தை? இறக்கும் போகும் தருணத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் உங்களுக்கே பிறந்து விடும் சொல்லி இந்த ஜென்மத்தில் என் வயிற்றில் பிறந்து படாத பாடெல்லாம் அவனுடைய சீதல முத்து மாறிக்கு தெரியும். இன்னும் அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்றில் பிறக்க வேண்டுமா மகனே? நான் உன்னை பெற்றதுக்கு அவனுடைய கோடி நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஐயா. அவனுடைய இதயத்தை மறந்து விட்டான் மாமி. சரி ஐயா, மாமி நீ போய். நான் போறேன் மாமி. போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. எங்க ஆத்தா என்னைய தேடுவா. போயிட்டு வா. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு முன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு முன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. தாய் வழி நீ நடக்க, தன்னை வழி பேரெடுக்க, நானது பார்த்திருக்க நேரமில்லை மகனே, நானது பார்த்திருக்க நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அழுந்த கைகளுக்கு உள்ளை விட்டு
போவதற்கு இல்லை மகனே, இல்லை மகனே. தாய் வருவாள் மகனே உன் காவலுக்காக. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கைகளுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே. உள்ளமில்லை மகனே. தாய் குலத்தின் பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். என் தலைமகனே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். தாய் குலத்தில் பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். என் தலைமகனே உள் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். நல்லவர்கள் வாழ்ந்திடவே நான் வர வேண்டும். கண்குளிரே காண்பதற்கு நாள் வர வேண்டும். கண்குளிரே காண்பதற்கு நாள் வர வேண்டும். அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே, உள்ளமில்லை மகளே. அன்னமிட்ட கைகளுக்கு சின்ன மைக் எடுத்து வச்சு அன்பார்ந்த நாடகக்கலா ரசிக பெருமக்களே, பக்த கோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் காவியமானது ஆரம்ப காலமான திரேதா யுகத்தில் தோன்றப்பட்ட காவியம். எதற்காக என்றால் சத்தியம் நேர்மை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக புகழாரம் சொல்லிக்கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே ஹரிச்சந்திரனாக நடிக்கும் எனக்கும் நான் சார்ந்த கலைஞர் பெருமக்களுக்கும் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோயில் கண்ணாப்பூர் கிராமத்தார்களுக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் மற்றும் எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது அண்ணன் மரியாதைக்குரிய இடைச்சூரணி முருகேசன் அண்ணன் அவர்களின் திருவடிகளை வணங்கி என் கலைப்பணியை துவக்குகிறேன். நன்றி, வணக்கம்.
ரட்சகா, அனைதினமும் உன்னையே பூஜித்து வாழ்ந்து வந்த என்னை கொல்லாமல் கொள்ளுகிறாயே அப்பா. துயதோர் முனிவருக்கு பல்புவி அரசு தந்தே, துயதோர் முனிவருக்கு பல்புவி அரசு தந்தே, கைப்பொருள் காதலி மகனை விட்டு சிவமே 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 துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தண்டி, கைப்பொருள்களை இழந்தேன் காதலி மகனை விட்டு, கைப்பொருள் தனை இழந்தேன் காதலி மகனை விட்டேன். சிவமே 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 பொய்யது உரைக்க அஞ்சி நான் பொய்யதே உரைக்க அஞ்சி புவிதனில் அடிமையாகி வையகம் எல்லாம் காத்தேன் ஐயோ. காத்திராதா, இந்த வையகம் எல்லாம் காத்தேன் ஐயோ. காசிமயானம் காக்க போகிறேன். தெய்வமே 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 கொடுமையினால் சிவமே கொடுமையினால் தெய்வமே கோசலை நாடிழந்தே கோசலை நாடிழந்தே கோசலை நாடிழந்தேன் குடிபடையும் இழந்தேன் இழந்தேன் இழந்தேன். முனிவர் கொடுமையினால் தெய்வமே 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 கொடுமையினால் சிவமே கோசலை நாடிழந்தேன் கோசலை நாடி குடிபடையும் இழந்தேன்.
சிவமே சிவமே. கோசலை நாடிலந்தி கோசிக மகாமுனிமை கோசிக மகாமுனிமை கொடுமையினால் சிவமே கோசலை நாடிலந்தீர் கோசலை நாடிலந்தீர் குடிபடையும் இளந்தீன் சிவமே சிவமே. அரண்மனை சிம்மாசனம் அரண்மனை சிம்மாசனம் அரசிலந்தீன் தெய்வமே. அரசர் குடி இழந்தி அரசர் குழு அமைச்சர் நான் காவி பசிரோ முனைந்து காலி கொடுத்த தேரும் காலி கொடுத்த தேரும் ஆளும் கோசிக மகாமுனிமை கொடுமையினால் முக்கன் மூர்த்தியே, யார் குடியை நான் கெடுத்தேன்? யாருக்கு நான் தீங்கு செய்தேன்? காசிநாதா, வாக்கால் பட்ட கடனுக்கு இந்த நிலைமை என்றால், வாக்கால் பட்ட கடனுக்கே இந்த நிலைமை என்றால் உலகிலே பஞ்சமா பாதகங்களை செய்கிறார்களே, அவர்களுக்கு நீ என்ன கொடுமை செய்ய போகிறாயோ? காசிநாதா, நான் செய்த குற்றம் என்னப்பா? இல்லை என வந்தோருக்கெல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்கினேன். இல்லை என வந்தோருக்கெல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்கினேனே, அது குற்றமா? இல்லை தண்டாரும் என்று பிற மாதர்களை தாயாக நினைத்து வாழ்ந்தேனே அப்பா. பிற பெண்களை எல்லாம் தாயாக நினைத்து வாழ்ந்தேனே, அதுதான் குற்றமா? காசிநாதா, கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் உயிருக்கும் உணவளித்த நீ என்னையானப்பா சோதித்துக் கொண்டிருக்கிறாய்? அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை நாடி வரும் உனது அடியார்களை எல்லாம் மதித்து வணங்கி அவர்களிடம் எல்லாம் நல்லாசிகள் பெற்று வாழ்ந்து வந்தேனே. அதுதான் குற்றமா? காசிநாதா, இறைவா, கல்லால் அடித்தவனுக்கும் உன்னை சொல்லால் அடித்தவனுக்கும்
செருப்பால் மிதித்த விழுக்கம் கூட காட்சி கொடுத்திருக்கிறாயே ஐயா. அனுதினமும் உன்னையை பூஜித்து வாழ்ந்த வந்த என்னை கொல்லாமல் கொள்ளுகிறாயே அப்பா. இது விதியா? இது விதியா அல்லது முனிவரின் சதியா? ஒன்றுமே புரியவில்லையே. இறைவா சொல், இது விதியா? இறைவா சொல், இறைவா சொல், இறைவா சொல், இது விதியா? முனிவரில் பெரும் சதியா? இறைவா, இறைவா, இறைவா. முறையாக உன்னை தொடும் தொண்டருக்கிடம் முறையாக உனை பெயர் யார் வைத்தது? சோதனை என்ற பெயர் யார் வைத்தது? விரைந்து வந்தனை காக்க முடியாத உன்னாலே கருணாகரனே என யார் வைத்தது? விரைந்து வந்தனை காக்க முடியாத உன்னாலே கருணாகரனே என யார் வைத்தது? இறைவா சொல், இது விதியா? இல்லை முனிவரின் பெரும் சதியா? பிள்ளை கறி கேட்ட பேயன் என்று உங்கள் சரித்திரம் இருக்கின்றது. பிள்ளை கனி சரித்திரம் சொல்கின்றது. பிள்ளை கறி கேட்ட பேயன் என்று உங்கள் சரித்திரம் இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் என்பாள் இரக்கம் எப்படி வரும் எனக்கு அது புரிகின்றது. அந்த உள்ளத்தில் என்பாள் இரக்கம் எப்படி எனக்கு அது புரிகின்றது. காதி காதி என்றார், காசி காசி என்றாய், காசி காசி என்றாய், தாய் தாய் காதி காதி என்றால் பாவம் தீரும் என ஆத்திரமும் முழங்கின்றது. உன்னை பூஜித்த பாலன் என்ன? உன்னை பூஜித்த பலனே உன்னை பூஜித்த பாலன் எனக்கே நோக்கிட்டதில்லை, நாத்திகமும் வளர்கின்றது. இறைவா சொல், இது விதியா? இல்லை முனிவரின் பெரும் சதியா? இறைவா, இறைவா, இறைவா. வித்வநாதா, 6,66,000 மகுடவர்த்தனர், 3,32,000 பட்டவர்த்தனர், அதிரதர், சமரதர், மகாரதர், அர்த்தரதர் என்ற சதுர்வித படைஞர்கள், மதிமிக்க மந்திரிமார்கள் புடை சூழ்ந்திருக்க, அடியே அயோத்தியாபுரியில் அரியா தரத்தில் அமர்ந்து நான் நீதி வலுவாது அரசு புரிந்து வருங்காள். காதியின் மைந்தரும் தவத்திரு சிறந்தவருமான விஸ்வாமித்ர மகர்ஷியானவர் வந்தார். அண்ணாரை வணங்கி வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து, சுவாமி தாங்கள் வந்தது என்ன காரணம் என்று அறியலாமா என்று கேட்டேன். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் செய்ய இருக்கிறேன், அதற்கு உன்னிடம் கொஞ்சம் திரவியம் பெற்று போகலாம் என வந்தேன் என்றார். என்ன சுவாமி, என்ன தெரிவிக்கிறீர்கள்? தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உலக நன்மைக்காகவா?
உலக நன்மைக்காக செய்யும் யாகத்திற்கு எவ்வளவு பொன் வேண்டும் கேளுங்கள் சுவாமி, தருகிறேன் என்று. அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, மட்ட பாறையின் மீது மத யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள புருடன் ஏறி நின்று கையில் வெள்ளிக்கவன் பிடித்து மாணிக்க கல் வைத்து சுழற்றி அறிந்தார். எவ்வுயரம் போகுமோ அவ்வுயரம் குவிய பொன் வேண்டும் என்று சொன்னார். கொடுத்தேன், அவர் இஷ்டப்படியே கொடுத்தேன். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, இந்த பொன் பொருள் அனைத்தும் உன்னிடமே இருக்கட்டும், யாகத்திற்கு முகூர்த்தம் வைத்து பெற்றுக் கொள்கிறேன் என்றார். கோசிநாதா, குருநாதர்களுக்கு தந்த பொருளையும் தங்கள் போன்ற முனிவர்களுக்கு தந்த பொருளையும் மீண்டும் வைத்துக் கொண்டால் பாவம் சம்பவிக்கும் என்பார்கள். அதற்காக தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, உனது அரசாங்க முத்திரையும் எனது ருத்ராக்க முத்திரையும் வைத்து தனியாக ஒரு களஞ்சியத்தில் வைத்து பூட்டிவிடு, அதனால் தோஷமில்லை என்றார். கோசிநாதா, தங்களின் வார்த்தையை மறுக்க முடியாமல் சம்மதிக்கிறேன் என்றேன். முனிவர் சென்று விட்டார். முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் எனது குடிமக்களின் அழுகை குரல் கேட்டது. குடிமக்களே, ஏன் எதற்காக அழுது புலம்பிக் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டேன். மன்னா, நாங்கள் விவசாயம் செய்த பயிரினங்களை எல்லாம் மிருகங்கள் நாசம் செய்கின்றன. எங்களை காப்பாற்ற வேண்டும் மன்னா, எங்களை காப்பாற்ற வேண்டும் மன்னா என்று குடிமக்களே, எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மக்களின் குறையை தீர்ப்பது இந்த மன்னனின் கடமைதானே. நான் உங்கள் அனைவரையும் காப்பாற்றுகிறேன் என்று வேட்டைக்கு சென்றேன். வேட்டைக்கு சென்று மிருகங்கள் அனைத்தையும் கொன்று குவித்தேன். ஆனால் அதில் ஒரு பன்றியானது மட்டும் தப்பித்து சென்று விட்டன. இது என்ன ஆச்சரியம்! சரி, பரவாயில்லை என்று நானும் எனது குடிபடைகளும் எனது சபா மண்டபம் வந்து சேர்ந்தோம். சபா மண்டபத்திலே நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே 2 பெண்கள் வந்தார்கள். பெண்களே, நீங்கள் யார் என்று கேட்டேன். நாங்கள் நடன மாதர்கள், எங்களுக்கு நடிக்கவும் தெரியும் படிக்கவும் தெரியும், ஆகையால் தங்கள் முன் ஆடி பாடி நடித்து பரிசு பெற்று போகலாம் என வந்தோம் என்றார்கள். பலே, சந்தோஷமாக இருக்கிறதம்மா. நடன மாதர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி என்றால், பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயனளிக்கும் என்பார்கள். அந்த வகையில் தாங்கள் நடன மாதர்கள். எங்கே ஆடுங்கள் பாடுங்கள் என்று உத்தரவிட்டேன். ஆடினார்கள், பாடினார்கள். ஆடுகின்றானடி தில்லையிலே, ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாடவள் தீனவள் எல்லையிலே. திங்களுமாடு சுழமுமாடு திருநிறை கூறிடும் அறநெறி கூடு. ஆடுகின்றானடி தில்லையிலே. ஆடினார்கள், பாடினார்கள். அதற்காக வியந்து மந்திரி சத்தியகீர்த்தியாரே, அவர்களுக்கு வேண்டிய பொன்பொருளை கொடுத்து அனுப்புங்கள் என்றேன். அதற்கு அந்த 2 பெண்களும் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, அவர் கொடுக்கும் பொருளை வாங்கி செல்வதற்காக நாங்கள் வரவில்லை மன்னா என்றார்கள். அப்படியா? வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். மன்னா, தங்கள் கழுத்திலே அணிந்திருக்கும் அந்த வெற்றி மாலை வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன வெற்றி மாலை வேண்டுமா? பெண்களே, இது அரசர்களுக்கே உகந்ததம்மா, இதை கொடுக்க கூடாது, உங்களுக்கென்று உகந்த பொருளை வாங்கி செல்லுங்கள் என்று. அதற்கு அந்த 2 பெண்களும் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, வெற்றி மாலையை கொடுக்க முடியாது என்றால் தங்கள் சிம்மாசனத்தில் தங்களுக்கு நிழல் தரக்கூடிய அந்த பூச்சக்கர குடை வேண்டும் என்று கேட்டார்கள். குடை வேண்டுமா? பெண்களே, தானமாக கொடுக்கக்கூடிய பொருளைத்தான் தர வேண்டுமே தவிர கொடுக்கக்கூடாத பொருளை எப்படியுமா தருவது? மந்திரியார் கொடுக்கும் பொருளை வாங்கி செல்லுங்கள் என்றேன். மன்னா, வெற்றி மாலையும் தர முடியாது, பூச்சக்கர குடையும் கொடுக்க முடியாது என்றால் எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன திருமணம் செய்து கொள்வதா? மந்திரி சத்தியகீர்த்தியாரே, இவர்கள் இருவரும் ஏதோ தகாத எண்ணத்தில் வந்திருப்பது போல் தெரிகிறது. இவர்கள் இருவரையும் அடித்து விரட்டுங்கள் என்று உத்தரவிட்டேன். அவர்கள் இருவரையும் அடித்து விரட்டினார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே முனிவரானவர் கோபாவேசம் கொண்டு திடுதிடுவன ஓடி வந்து என் மூதாதையரால் வாழையடி வாழையாக அணியப்பட்டதும் என் தந்தையான திருச்செங்குவால் எனக்கு ஈயப்பட்டதுமான நான் சிரத்திலே அணிந்திருந்த மாசிலா மணி மகுடத்தை
தன் காலாலை உயர்த்தி தள்ளினார். எனது மகுடம் கீழே விழுந்தது. நான் திருத்திரை அணிந்திருந்த எனது மாத்திலா மணிமகுடம் கீழே விழுந்து விட்டது. மணிமகுடம் கீழே விழுந்து விட்டதே என்று கூட பொருட்படுத்தாமல் முனிவரின் காலை பிடித்தேன். ஹரிச்சந்திரா, எனது காலை பிடிக்காதே. நான் வளர்த்த மிருகங்கள் அனைத்தையும் கொண்டு குவித்து விட்டாய். பரவாயில்லை என்று பொறுத்துக் கொண்டேன். 2 பெண்களை அனுப்பி வைத்தேனே, அவர்களை ஏன் அடித்து விரட்டினாய் என்று கேட்டார். கோசிகநாதா, தாங்கள் வளர்த்த மிருகங்கள் என்று எனக்கு தெரியாது சுவாமி. வந்த 2 பெண்களோ தகாத முறையில் நடந்தார்கள் சுவாமி. அதனால் அவர்களை அடித்து விரட்டும்படி நேரிட்டது என்று. என்ன தகாத முறையில் நடந்தார்கள்? ஆடினார்கள், பாடினார்கள், கண்டு ரசித்தாய் அல்லவா? பிறகு ஏன் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்திருக்கிறாய் என்று கேட்டார். கோசிகநாதா, நான் ஏகபத்தினி விரதன் என்று தெரிந்திருந்தும் ஏன் சுவாமியை சோதிக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஹரிச்சந்திரா, அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்கிறாயா இல்லையா என்றார். கோசிகநாதா, கண்ணை வேண்டினும் எகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் கண்ணை வேண்டினும் எகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் மண்ணை வேண்டினும் வாகுடன் பண்ணை வேண்டிய செஞ்சொற் பானத்துள பெண்ணை வேண்டினேன். கோசிகநாதா, கண்ணை வேண்டினும் எகுவேன், நான் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் எகுவேன் சுவாமி. பிற மாதர்களை விரும்ப மாட்டேன் என்று நான் ஓமானமாகத்தான் சொன்னேன். ஓமானமாக சொன்ன சொல்லை உறுதியாக வைத்துக் கொண்டு கண்ணை தருகிறாயா? உனது கண்கள் இதற்கிறா? எனக்கு மண்ணை தருகிறேன் என்று சொன்னாயே, எங்கே உனது நாடு நகரங்களை எனக்கு தாரை வார்த்து கொடு என்று கேட்டார். கோசிகநாதா, ஓமானமாக சொன்ன சொல்லுக்காக நாடு நகரங்களை தாரை வார்த்து கொடு என்று கேட்கிறேன் சுவாமி. சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, தாரை வார்த்து தருகிறாயா இல்லையா என்றார். இல்லை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை சுவாமி, இல்லை, இடமில்லை. தாரை வார்த்து தருகிறேன் என்று எனது மனைவியை கண்டியிலே ஜலம் எடுத்து வர செய்து முனிவருக்கு தாரை வார்த்து கொடுத்தேன். நாடு நகரங்கள் அத்தனையும் தாரை வார்க்கவில்லை ஐயா. நான் அனைத்தையும் தாரை வார்க்கவில்லை. எனது மக்களுக்கு சொந்தமான எம்பெருமான் வாழும் ஏமகூடம் காசி நீக்கி மற்ற நாடு நகரங்கள் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்தேன். தாரை வார்த்து கொடுத்து விட்டேன் ஐயா. தாரை வார்த்து கொடுத்து விட்டு நான் ஆண்ட சிம்மாசனத்தை ஆண்டு அலங்கரித்து அரசாட்சி செய்தவர்கள் மொத்தம் 27 பேர்கள். எனது முன்னோர்கள் 27 பேர்கள். யார் யார், அவர்களுடைய பெயர் என்ன, நாமதேயத்தை அடியேன் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? இச்சுவாகு, விகுச்சி, புரஞ்சயன், அனேனசு, பிருதுவு, புஸ்தகோதன், சந்திரன், யுமராசுவன், சாபஸ்தகன், பிரகஸ்தன், கோளையசுவன், அரியசுவன், அதனியசுவன், நிகும்பன், பெருகினாசுவன், திரிதாசுவன், சேனசித்து, மாந்தாதா, அம்பரீசன், பொருகுச்சன், குசன், திரதசு, திரியசுவன், அனரணியன், திரியர்ணன், திரிபந்தன், திருச்சங்கு. என் தந்தை திருச்செங்கும் என்ற 27 மண்டவர்களுக்கு பின்னவனாக இந்த அடியேன் ஹரிச்சந்திரனும் அமர்ந்து அரசாட்சி செய்த சிங்கமுக சிம்மாசனத்தை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தேன். நான் ஆண்ட சிம்மாசனத்தை பார்த்துவிட்டு நாட்டை விட்டு புறப்பட்டு ஹரிச்சந்திரன் நிற்கின்றார். சுவாமி, ஏன் சுவாமி, ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னை ஏமாற்றி விட்டு செல்கிறாயடா என்று கேட்டார். கோசிகநாதா, உபமானமாக சொன்ன சொல்லுக்காக நான் நாடு நகரங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்த நான் ஏமாற்றி விட்டு செல்கிறேனா? என்ன சுவாமி, என்ன தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டேன். யாகத்திற்காக தானமற்ற பொன் பொருளை உன்னிடம் வைத்து சென்றேனே, அதை கொடுக்காமல் செல்கிறாயே என்றார். கோசிகநாதா,
யாகத்திற்காக தானம் பெற்ற பொன் பொருள்கள் தானே. அதோ பாருங்கள் சுவாமி, நீங்கள் தெரிவித்தபடி களஞ்சியத்தில் இருக்கிறது, தாங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, நன்றாக இருக்கிறதடா. நாடு நகர அரசு செல்வம் முதலானவற்றை தானம் செய்யும் போது அந்த பொன்னை நீ நீக்கவில்லை. நீ செய்த தானத்திலேயே அதுவும் சேர்ந்து விட்டது. ஆகையால் முன்பு யாகத்திற்கு பெற்ற பொன்னை தனியாக கொடுக்க வேண்டும் என்றார். கோசிநாதா, தனியாக கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகையும் இல்லையா, ஒரு வகையும் இல்லை. ஆனால் அதற்கு ஒரு தவணை கொடுங்கள், அதற்குள் தருகிறேன் என்றேன். ஹரிச்சந்திரா, ராஜகட 48 நாள் தவணை தருகிறேன், அதற்குள் பொன்முறை கொடுக்க வேண்டும் என்றார். கோசிநாதா, காசி மாநகர் செல்வதற்கோ 40-45 நாட்கள் ஆகிவிடுமே சுவாமி, அதற்குள் நான் எப்படி பொன்பொருளை கொடுக்க முடியும் என்றேன். ஹரிச்சந்திரா, உன்னிடம் பொன்பொருளை வாங்கி வருவதற்காக தராயு நதிக்கரையிலே தரகர் ஒருவர் இருப்பார், அவரை உடன் அழைத்து சென்று அவரிடம் கொடுத்து அனுப்பு என்றார். ஆகட்டும் சுவாமி என்று நாட்டை விட்டு புறப்பட்டேன். நாட்டை விட்டு புறப்பட்டு சராயு நதிக்கரை சென்றடைந்தேன். அங்கே தரகரை கண்டு அவரையும் உடன் அழைத்து சென்றேன். தரகரானவர் வழியிலே அவர் செய்த கொடுமைகள் தகிக்க முடியாதவை. என்னென்ன கொடுமைகள்? கோட்டிலே நிறுத்தினார், அண்ணாந்தால் போட்டினார், கையிலே கிட்டியை கட்டி என்னை தவுக்கால் ஆடி ஆடி அடியனார். அத்தனையும் பொறுத்து கொண்டு காசி மாநகர் சென்றடைந்தோம். காசி மாநகரில் காசி மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் காசி விஸ்வநாதரையும் என் தாய் காசி விசாலாட்சியையும் நாங்கள் அனைவரும் சேவித்து வணங்கினோம். காசிநாதா, கருணைக்கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே, காசியில் வாழும் கருணை கடலே. பேசிடும் உன்னை போல் தெய்வம் உண்டோ, விழை போல் தெய்வம் உண்டாய், பேசிடும் உன்னை போல் தெய்வம் உண்டோ, பேரருள் புரிந்து என் துயர் தீரே, பேரருள் புரிந்து என் துயர் தீரே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே. தஞ்சமென்றே உன்னை நம்பி வந்தே, தஞ்சமின்றி உன்னை நம்பி வந்தே, தஞ்சமென்றே உன்னை நம்பி வந்தே, நெஞ்சமும் நினைத்தே, தஞ்சமின்றி உன்னை நம்பி வந்தே, சஞ்சலம் தீரவே சத்தியம் நிலைவரே, சஞ்சலம் தீரவே சத்தியம் நிலைவரே, அஞ்சே இது அபயம் அருள்வாய் நீயே, அஞ்சே இது அபயம் அருள்வாய் நீயே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே, கருணை கடலே, கருணை கடலே. காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு காசிமா நகரிலே வீதி வீதியாக சென்று கொண்டிருந்தோம். கடந்திருக்க ஒரு வழியும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே எனது பத்திரி தாராவதி
எனது மாசற்ற மாணிக்கம், எனது கற்பின் கருவூலம். பிரபு, பிரபு, ஏன் பிரபு, ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், அம்மா, காசிக்கு சென்று பொருளை கொடுப்பதாக தவணை பெற்று வந்தோம் அம்மா. காசி மாநகர் வந்து விட்டோம். முனிவரின் கடனை எப்படி கொடுப்பது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா என்றேன். ஏன் சுவாமி, ஏன் புரியவில்லை? சுவாமி, என்னை விட்டு முனிவரின் கடனை கொடுத்தவர்கள் சுவாமி என்றால் என் இதயமே. உன்னை விட்டு கடனை கொடுப்பதற்கு நான் என்ன பாவம் அம்மா செய்தேன்? என்ன பாவமா செய்தேன்? வேறு ஒரு வழியும் இல்லை. வேறு ஒரு வழியும் இல்லாத காரணத்தினால் காசிமா நகரிலே வீதி வீதியாக விலை கூறினேன். விலையோ விலை என்று கூறி நின்றேன். விலையோ விலை என்று கூறுகிறேன். விலையோ விலை என்று கூறி நின்றேன். எந்த மனைவிதனை விலை கூறி நின்றேன். ஏவிய வேலைகளை செய்திருவார்கள். வந்து வாருங்கள். நீங்கள் ஏவிய வேலைகளை செய்திருவார்கள். விருப்பமுள்ளோ வந்து வாருங்களே. விலையோ விலை என்று கூறி நின்றேன். ஆதியில் வாழும் கணவான்களை தன் காரிகையை விலை கோரி நின்றேன். ஆதியில் வாழும் கணவான்களே, காசியில் வாழும் கணவான்களை தன் காரிகையை விலை கோரி அந்த கோதிகமா முனி கடத்திருக்கை குலக்கொடியை இருக்கும் நிலையானே. கோதிகமா முனி கடத்திருக்கை தன் குலக்கொடியை இருக்கும் நிலையானே. விலையோ விலை என்று கூறி நின்றேன். என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை. பிள்ளை போல் ஒரு பாவி இல்லை. என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை. உலகில் எண்ணினை ஓடும் இல்லை. கண்ணோக்கி மன்னனின் மாமகளே, கண்ணோக்கி மன்னனின் மாமகளை மக்கள் கண்ணுக்கு கூறி நின்றேன். அந்த கோசிகமா முனி கடந்திருக்க எங்கள் குலக்கொடியை நிலையானே. விலையோ விலை என்று கூறி நின்றேன். காசிமா நகரிலே வீதி வீதியாக விலை கூறி சென்று கொண்டிருந்தேன். யாருமே வாங்குவாரில்லை ஐயா, யாருமே வாங்குவாரில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன்? முனிவரின் கடனை எப்படியும் கொடுத்தே ஆக வேண்டுமே. அதோ அதோ அந்த வீதி, அடுத்த வீதி அந்தணர்கள் வீதி போல் தெரிகிறதே. மறுபடியும் அந்த வீதியிலே விலை கூறுவோம் என்று அந்தணர்கள் வீதியிலே விலை கூறினேன். எப்படி விலை கூறினேன்? கலைமதி முகத்தாலே என் கரபிடித்து வந்தவளை விளையென விற்பதற்கோ நான் என் மனைவியை, என் உயிரை நான் விளையென விற்பதற்கோ விதியோ முனிவரின் சதியோ. காத்திராதா, உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உலகம் இந்த உலகம், இந்த உலகம் அறியாத புதுமை. உடல் பொருளாகியை
அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேவும் துரும்பதை போலே, கரும்பதை போலே, அலைகடல் மேவும் கரும்பதை போலே, யானை வாயில் கரும்பினை போலே. அலைகடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பதை போலே, நிலையும் உழைத்தேனே, நிலையும் இழந்தீனே, நிலையும் உழைத்தேனே, நிம்மதி இழந்தேனே. உலகம் இந்த உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விளை, கேளுமையா ஐயா, யாராவது கேளுமையா விலை, கேளுமையா. கேளுமையா விளை, கேளுமையா, வாழப் பிறந்தோமே அருமையா. தன்மானம் ஒன்றேதான் என் மானம் காக்கவே, என் மானம் காக்கவே பிறந்தவர் அன்றோ. தள்மானம் இல்லாடு பெள்மானம் இன்றி, பெள்மானை காக்கவி பிறந்தவள். அரசன் மாட்டியும் விடிய முன்னாலே, அமைதியை இழந்தார் உள்வினையாலே. சனவாடியோ விதியில் முன்னாலே, அமைதியிலமார் உள்வினையாலே. அரசன் மாட்டியும் விடிய முன்னாலே, அமைதியை இழந்தார் உள்வினையாலே. அந்த அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததனாலே, உலகம் இந்த உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா, கேளுமையா, காசிமா நகரிலே அந்தர்கள் வீதியிலே விலை கூறி சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே காளகண்டர் என்ற ஒரு அந்தனர் எனது பத்தினியை விலை பெற்று எனது மைந்தன் பாலகனையும் ஏமாற்றி அழைத்துக் கொண்டார். பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லை, எப்படியும் முனிவர் கடன் தீர்ந்தால் போதுமே என்று பொன்னை தரகரிடம் சாட்டுதலிட்டு புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா நில் என்றார் தரகர். என்ன சுவாமி, ஏன் சுவாமி என்னை தடுக்கிறீர்கள்? முனிவருக்கு சேர வேண்டிய பொன்மொருளைத்தான் கொடுத்து விட்டேனே சுவாமி, அதற்கு என்ன சுவாமி என்று கேட்டேன். முனிவருக்கு சேர வேண்டிய பொன்மொருளை கொடுத்து விட்டாய், உண்மைதான். காடு மலைகள் எல்லாம் உன்னோடு திரிந்து அலைந்து வந்தேனே, எனக்கு தரகு சம்பளம் கொடுக்கவில்லையே என்றார். ஐயா, தரகு சம்பளம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகையும் இல்லை ஐயா, ஒரு வகையும் இல்லை. ஏன் இல்லை? நீ இருக்கிறாயே, உன்னை விட்டு எனக்கு தரகு சம்பளம் கொடு என்று கேட்டார். ஆம் சுவாமி, நான் இருக்கிறேன், என்னை விட்டு தரகு சம்பளம் தருகிறேன் என்று சேரியிலே வீரபாகுவிடம் விளையாகி 10,000 பொன் தரகு தந்து எஜமான் வீட்டை அடைந்தேன். அங்கே மாமிச காவடிகளை சுமந்தேன். பின்பு கன்றை அரு என்றார், அறுத்தேன். கத்தியானது கையிலே அறுத்து ரத்தம் கரகரவென பீரிட்டது. எஜமான் என்னை காலால் உடைத்தார். பிரபு ஆண்டே, கால்கள் நோகும் ஆண்டே, என்னை கம்பால் அடியுங்கள் என்றேன். அது கேட்ட அவர் என் மீது இரக்கம் கொண்டு, அடையாரிச்சந்திரா, நீ வீட்டு வேலைகள் செய்ய மாட்டாய், எனக்கு சொந்தமான மயானம் ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று காவல் செய் என்று எனக்கு கட்டளையிட்டார். அவர் கட்டளையை சிறைமேல் ஏற்றுக்கொண்டு போகிறேன். அப்பா காசிநாதா, 56 தேசங்களையும் ஒரு குடை நிழலில் ஆண்டு ஹரிச்சந்திர சச்சக்கரவர்த்தியாக வாழ்த்தனார். அனைத்தையும் இழந்து தற்சமய மயான காவலுக்கு போகிறேன். அப்பா போகிறேன்.
இங்கே இந்த மேடையிலே ஆர்வி உடையப்பா நடித்த மேடை, அடுத்து இடைச்சுருணி முருகேசன் 37 ஆண்டு காலம் நடித்திருக்கிறார். நாங்கள் சுற்றுவட்டார மக்களை போறவே முருகேசன் வருவாரா என்று மக்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் சொன்ன பதில் அவர் உடல்நிலை சரியில்லை, அடுத்த ஆண்டு வருவார் என்று சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது மதுரையைச் சேர்ந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அர்ச்சந்திரா நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை விழா கமிட்டியின் சார்பாக அணிவிக்கிறேன். இங்கே ஹரிச்சந்திரனாக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆரிமை மாமா கரிசகுலத்தை சேர்ந்து பாலசுப்ரமணியம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அவர்கள் அந்த மயான காண்டம் மட்டும்தான் நடிப்பார். ஆனால் இங்கே ஹரிச்சந்திரனாக வேடமேற்று நடித்து கொண்டிருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அவர்கள் பானஸ்திரி காண்டம், மயான காண்டம், பிரிவு காண்டம் என்ற 3 பாகத்தையும் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். அது மட்டுமல்ல, சத்தியவான் சாவித்திரி நாடகத்திலே யமதர்மனாக சிறப்பாக வேடமேற்று நடிக்கக்கூடியவர். வள்ளி திருமண நாடகத்திலே ஒரு முருகனாக வேடமேற்று நடிக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட அவருடைய கலைப்பயணம் 50 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். அதற்கு மேலாக ஒரு 15-20 வருடங்களாக ஹார்மோனிய சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர். ஆக மொத்தம் அனைத்து கலைகளையுமே சிறந்தவர். எல்லாரும் கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அனைத்து கலைகளையுமே சிறந்தவர். அவருடைய வாழ்க்கை பயணம் 10 வயதிலே ஆரம்பித்தது. இன்று 50 வருடத்துக்கு மேலாக இருக்கும். நன்றி. அன்பார்ந்த கோயில் கண்ணாப்பூர் கிராம பொதுமக்களே, ஏனைய சுற்று வட்டார கிராம பொதுமக்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள், எனது மைத்துனர் கூறியதைப் போல இந்த நாடகம் மொத்தம் 3 காண்டம். கள்ளங்குளத்திலே 11, 12, 12, 13 3 நாட்களும். முதல் நாள் தர்பார் காண்டம், 2 நாள் பிரிவு காண்டம். இந்த கதை தான். இந்த கதை முதல் நாள் தர்பார் காண்டம் என்பது விஸ்வாமித்திரர் முடிவு உதைக்கிறார் இல்லையா, அதோடு அந்த காண்டம் முடிஞ்சிடும். அப்புறம் வேட்டை காண்டம், இதுக்கெல்லாம் ஆட்டப்பாட்டம் ரொம்ப ஹரிச்சந்திரன் சரி எல்லாமே ஆட்டப்பாட்டம் ரொம்ப சந்தோஷமான ஒரு அழகு சோகம்ன்றதே அந்த முதல் காண்டத்தில் இருக்காது. 2வது பிரிவு காண்டம் அண்ணன் மாயகுல அண்ணன் மாதங்களாம் தெரியும். பிரிவு காண்டம் என்பது அந்த தரகரை சொல்லி முடிச்சிடலாம். இப்போ தரகர் குடி நாட்டை விட்டு கூட்டு போகிறதோட காடு மலைகளெல்லாம் போய் சந்திரமுதியை விலகூறி ஹரிச்சந்திரன் விலகூறி வீரபாகு அடிமையாகி மயானங்காக்க போகிறதோடு அந்த பிரிவு காண்டம் நாடகம் முடியுது. அதுக்கு பிறகு மயான காண்டம், அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். அது மாதிரி 3 காண்டமும் எங்கள் மதுரை பகுதியிலே ஒரு 10-15 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கோயிலில் வேறு எந்த நாடகம் போட்டாலும் நடக்காது. இந்த 3 காண்டம் தான் நான் போடுவாங்க. அது சரித்திர பிரகாரம் இருக்கும். சினிமா பாடல்கள்லாம் அதிகமாக இருக்காது. 3 காண்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கலைத்தொழில் எனக்கு 5 வயதிலிருந்தே எனக்கு இந்த கலைத்தொழில் எனது ஆசான் கே.ஏ. கனகசபாபதி பிள்ளை அவர்கள் கற்றுக் கொடுத்தது. ஒரு 5 நாடகங்கள், 5 நாடகத்திலும் முழுமையாக நடிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நடிகன் இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்பதை அவரே நடிப்பு சொல்லிக் கொடுத்து சின்ன வயதில் கற்றுக் கொடுத்தது நிற்கும். அது இன்னைக்கு படிக்கிறது கஷ்டம். அது அந்த பிரிவு காண்டம் என்ன மாயகுலனே, பிரிவு காண்டம் தர்பார் காண்டம்லாம் பாடல் நிரடான பாட்டு. ஒரு பாடல்லையே 5 விதமான காலப்பிரமாணங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நமது இந்த மேடையிலும் நடித்து கொடுக்க என்னால் முடியும், நடத்தி கொடுக்குறேன். இருந்த போதிலும் இந்த அவர் அண்ணார்கள் தெரிவித்ததைப் போல பெரும்பெரும் ஜாம்பவான்கள் நடித்த மேடை. 6 உடைப்பத்தவர் பெரிய பாதை திருப்போனா சொந்த ஊர் பெரிய பாதை. அதுலேயும் அண்ணன் இடைச்சொல்லி முருகேசன் என் சொந்த அண்ணன். எப்படின்னா இசைச்செல்வி சந்திரமதி நடித்து பார்த்துருப்பீங்க இல்லையா, எனக்கு சொந்த அத்தை மக. எங்கள் அப்பாவோட பிறந்தா, அவங்க அம்மா எங்கள் அப்பாவோட பிறந்தது, சொந்த அத்தை மக, நெருங்கி சொந்தம். அதிலும் எனக்கு இந்த மேடையிலே வாய்ப்பு கொடுத்த உங்கள் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்ததோடு அல்லாது முதலில் எனக்கு முதல் வணக்கம் அண்ணன் அழகேசன் வணக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு நான் புதியவன். இன்று மட்டுமல்ல, இனிமேல் கொண்டு என்றென்றும் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று உங்கள் திருவடிகளை கேட்டுக்கொண்டு என் கலைப்பணியை துவக்குகிறேன். நாடகம் சிறப்பாக இருக்கும். என்னால் முடிந்தவரை நடித்து காமிக்க நான் முன்னெடுப்பேன்.